இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை நீ கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நிர்மூலமாக இருக்கிற அநேக காரியங்கள் இருக்கலாம், அநேக சோதனையோடு கூட நீ கடந்து வந்து கொண்டே இருக்கலாம். ஆனா நீ ஒன்றைதான் செய்யணும், விசுவாசத்தோடு கூட ஒரு வார்த்தையை நீ சொல்லும் பொழுது, அந்த வார்த்தை எப்படி தெரியுமா, எது எதிர்பார்க்கிறாயோ அதை தான் நீ ஜீவனாய் பேசுகிறாய். அதை பேசும்பொழுது அது வெறும் வார்த்தை மாத்திரம் இல்ல, அது வெறும் வார்த்தையாக மாத்திரம் செயல்படவில்லை. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உனக்குள்ளே ஒரு செயல்பாடு இருக்குது. ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு எப்படி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து, எப்படி அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்று, அன்றைக்கு எப்படி பிதாவானவர் ஒன்றுமே இல்லாத பொழுது அவர் 3 பேரை இணைஞ்சி வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லும் பொழுது அப்படியே அந்த வார்த்தை வெளிச்சமாய் மாறினதோ, அப்படி இன்னைக்கு உன் நிர்பந்தத்தின் மத்தியில, செயல்படாமல் இருக்கிற சூழ்நிலை மத்தியில நீ எழும்பி பேசும் பொழுது அந்த வார்த்தை செயல்முறைக்குள்ள வருகிறது, அது ஜீவனாய் மாறுகிறது. இன்றைக்கு உன் தோல்வியின் மத்தியில, உன் நிர்பந்தத்தின் மத்தியில, உன்னுடைய பயங்கரமான நிராகரிக்கப்பட்டதன் மத்தியில எழும்பி ஜீவனோடு கூட பேசு. அது பேசும்போது செயல்முறையா மாறி ஒரு அற்புதமா மாறிடும். அதற்குள்ள ஒரு பதில் உனக்காய் வந்து சேரா. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க?